சமையல் அறைங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் சமைக்கிற இடம் மட்டும் கிடையாதுங்க. எழுதப்படாத நிறைய கதைகள் உயிரோட வாழ்கிற ஒரு இடமா தான் நான் இப்போ வரைக்கும் பார்க்குறேன், நம்புகிறேன். அந்த வகையில் நமக்கு முன்னோடிகளாக வாழ்ந்தவங்க, நம்மளுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளோட அம்மா, நம்மளே உலகம்னு சொல்லி வாழ்கிற நம்ம குழந்தைங்கன்னு சொல்லி என்னோட லைஃப்பில் நான் யாரெல்லாம் ப்ரெஷியஸாக ஃபீல் பண்ணுறேனோ அந்த உறவுகளுக்காக இன்றைக்கி சூப்பரான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்ய போகிறேன். இந்த தேங்காய் பால் சாதம் என்னோட பாட்டியை தான் எனக்கு நினைவூட்டுது. ஏன்னா எளிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிக ஆறுதலை தரும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க அவங்களுக்கு பிடிச்சதே இந்த தேங்காய் பால் சாதம் தான். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். பெருசாக இதில் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண மாட்டோம். வெறும் தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான ஒரு பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணாலே போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஊருக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் எப்போல்லாம் வாக்கிங் போகிறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஒரு சூப் வெரைட்டி ட்ரை பண்ணிடுவோம். சேத்துல மலர்ந்தாலும் செந்தாமரை எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி தான் அம்மாவும் எல்லா கஷ்டத்தையும் அவங்களுக்குள்ளேயே தாங்கிக்கிடுவாங்க. ஸோ அம்மாவுக்காக இந்த தாமரைத்தண்டு சூப்பு சூப்பராக பண்ணியிருந்தேன். லைஃப்பில் எவ்வளோ சிக்கல்கள் சிரமங்கள்லாம் வந்தால் கூட அதை அத்தனையும் பொடியாக்கி உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிறது எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். என் பசங்களுக்கு எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சலிக்காத ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தந்தூரி சிக்கனாக தான் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல கோடுகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான தந்தூரி மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒரே ஒரு மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தாங்க ஆட் பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கிரேவி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ப்ரான் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான மசாலாஸ் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்காய் பாலும் அந்த வெள்ளை மிளகு தூளும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. கூடவே என்னவருக்காக ஈவினிங் போல் மீன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. நான் சமைச்ச அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு டேபிளில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாருமே என் கூட அங்கங்கே இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணினேன். இது வெறும் சமையல் மட்டும் கிடையாதுங்க, மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கொண்டாட்டம்னே சொல்லலாம். நான் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டெல்லாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி நான் உணவை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணலை, நான் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பாரம்பரியத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ பாப்பாட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சாமி, அம்மா சமைச்ச ஃபுட்டு எப்படி இருக்குது? வாவ், சூப்பராக இருக்குமா. அவ்வளோதாங்க.